வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 19 இன்னைக்கு வேர்ல்டு சோஷியல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து மார்ச் மாதத்துடைய 3வது செவ்வாய்க்கிழமை வந்து இந்த 116 நாடுகளில் சேர்ந்து சமூக பணியாளர்களுடைய சங்கமானது ஒன்றா சேர்ந்து உருவாகின ஒரு நாளுங்க. சமூக பணியாளர்கள்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக வேலை செய்ய வேண்டிய வெள்ளை சட்டைகள் வேலை செய்யாத போது, நம்மளுடைய இயல்பாக கிடைக்கிற உரிமைகள் நமக்கு கிடைக்காத போது அதுக்காக போராடுறவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த சமூக பணியாளர்கள். முன்னாடி வந்து மக்களுக்காக உதவி செய்வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னா, இல்லைப்பா அவ்வளோ தூரம் வந்து எங்களால் வந்து கொண்டு போய் அந்த கல்வியை சேர்க்க முடியல அப்படின்னு எல்லாம் தயங்கி ஒதுங்கி நிற்கும்போது சில பேர் தானாக முன் வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இந்த மாதிரியான சில குழுக்கள் மூலமாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு போய் எஜுகேஷன் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, இயற்கை பேரிடராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வியாதியாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காம இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து சமூக பணியாளர்கள் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம சமூக பணியாளர்கள் போவோம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேலை செய்கிறவங்களுமே சமூக பணியாளர்கள் தான். ஏன்னா சமூக பணியாளர்களோட பேசிக்கான கான்செப்ட் என்னது, இந்த சமூகத்தை நல்லபடியாக உயர்த்தணும். நம்ம வேலை செய்கிற அத்தனை பேருமே அதுக்காக தானே பண்ணுறோம். பட் ஏன் இது தனியாக ஒரு குழுவாக அமைச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு முரணான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான குழுக்கள் உருவாவதை விட ஏன்டா நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு குழு உருவாச்சுன்னா எதிர்காலத்தில் இந்த சமூக பணியாளர்களே தேவை மாட்டாங்க. ஏன்னா வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலை செஞ்சுட்டாலே இவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல. அதுக்காக ரொம்ப ஓவராக பேசுகிறேன்ல. என்னதான் இருந்தாலுமே இன்றைக்கி இந்த சமூக பணியாளர்கள் இல்லைன்னா பல பேர் வந்து பல பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிச்சுருந்தாங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த உன்னதமான ஒரு நபர்களை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக, கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் 116 நாடுகளை சேர்ந்த சமூக பணியாளர்களோட சங்கமானது உருவாக்கின ஒரு நாளாக வேர்ல்டு சோஷியல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 19. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரீட் டு மீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா, குழந்தைங்களாம் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்கப்பா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் புக்கினுடைய அருமையை சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக. இதை நான் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, பழம் மாதிரி பேசாதரா அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, இந்த புக் படிக்கிறதுனால என்ன பெருசாக ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி சிந்தனைகளும் எண்ணமும் இன்னுமே நம்ம மக்கள் விட்டு போலியோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த லைப்ரரிலாம் பொங்கி வழிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியல, ஃபுல்லாக தான் பார்த்துனுக்குது. இந்த புக்கு படிக்கிறதுனால எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மிக சிறந்த ஆட்கள் சொல்லியே கேட்காதவங்க நம்ம சொல்லியா கேட்க போகிறாங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கே இப்போ வருது. இருந்தாலுமே இன்றைக்கி அந்த ஒரு டே வந்துருச்சே, ஸோ அதுக்காக சொல்லி ஆகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான். இதனால் வந்து ஒரு நல்ல பேச்சாற்றல், மொழி திறன் இருக்கும், நல்ல படைப்பாற்றல்ன்றது உங்களுக்கு உருவாகும். நிறைய பேருனுடைய அந்த அனுபவம்ன்றது உங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, இன்னொரு அழகாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரேஷன் கேப்னு ஒரு மேட்ரு இருக்குதுல்ல. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஒரு ரோட்டில் நின்று பேச பெரிய விஷயம் இல்லை. அதே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா ஐயோ அதெல்லாம் பெரிய பெரிய தப்புப்பா அப்படின்ட்டு. இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்ன இது உலகம் இப்படி மாறிச்சு, கெட்டு போச்சப்பா, பகவான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களாம் பேசுவாங்கள்ல. இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம வெளில வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம திட்டாமல் இருக்கணும்ல. அப்போ நமக்கு இந்த வெளி உலக நாலேஜ் அப்படின்றது எப்படி கிடைக்குன்னா, இந்த புத்தகங்கள் மூலமாக தான். அதை நம்ம ஒழுங்காக கற்றுக்கிட்டோம், இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் வந்து ஃப்யூச்சரில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிப்போம். இந்த எல்லா மாற்றத்துக்கும் ஒரு பேசிக்கான கான்செப்ட் புக்கு தாங்க. அதை படிக்க வைங்க அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. வெறும் குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பண்ணுங்க. ஏன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறத விட இந்த மாதிரி புக்கு படிக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக ஆஸ்திரேலியாவினுடைய எழுத்தாளராக இருக்கக்கூடிய எம்மா மெக்டெகார்ட் அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக 2018 இன்டர்நேஷனல் ரீட் டு மீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 19. நெக்ஸ்ட் கம்மெமோரேஷன் ஆஃப் த விக்ட்ரி ஓவர் கடாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து லிபியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 2011 அவங்க நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் வச்சுதுங்க. இது காரணம் என்னன்னா, 1969 2011 வரைக்கும் மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியை முயம்மர் கடாபி அப்படின்ற ஒரு பர்சன் பண்ணியிருந்தார். அதை எதிர்த்து தான் மக்கள்லாம் கொதிச்சு எழுந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை பிரச்சனையை வந்து அடக்கி ஒடிக்கணும்னு சொல்லிட்டு கடாபியும் அவங்களுடைய ராணுவத்தை வச்சு பயங்கரமாக ஒடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இதை பார்த்து இந்த உலக நாடுகள் என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகாரம் நடந்துனுக்குது, நல்லா கம்முனுக்குறோமே, இதுக்கு வந்து எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேச, இதுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க கை தூங்குப்பா அப்படின்னும் போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு யாருமே சப்போர்ட் பண்ணல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் மட்டும் இதுக்கு ஓட்டு போடாமல் விட்டாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ண, வாங்கப்பா நம்ம போய் என்னான்னு கேள்வி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த லிபியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு போரில் இந்த
பாரு மக்களை வந்து அடக்கி கொடுக்குறதோ இல்லாட்டி அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதோ ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ளைட்டுங்களை அந்த பக்கத்தில் விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய விடுதலை அப்படின்றது நடக்குதுங்க. இப்படி இந்த விடுதலை நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இவங்களுடைய சப்போர்ட் தான். அப்படி அந்த சப்போர்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த விடுதலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஒரு போரானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சதுல அப்படி பயணிச்ச அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா கமெமரேஷன் ஆஃப் த விக்டரி ஓவர் கடாபி அப்படின்னு சொல்லிட்டு லிபியா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 19. நெக்ஸ்ட் டே கசுபியன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு போலாண்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ஏன்னா கசுபியன்றது ஒரு இனக்குழு, இவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணிங்கன்னு இவங்களுடைய கலாச்சாரத்தை வளர்க்கணும், அதை மேம்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது இருந்தால் இது 2005 செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பட் இது ஆரம்பித்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த நாள் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொமேரியன் இளவரசர் இவங்க நாட்டில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு பர்சனு. அவருடைய அந்த குறிப்புகளில் 1638 என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கசுபியன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கசுபியன் அப்படின்றது ஒரு தனி இனக்குழுவாக இருந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று குறிப்புகளை இதிலிருந்து தாங்க எடுக்கிறாங்க. ஸோ அப்படி அதை குறிப்பிட்ட நாளே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 19 தான். ஆனால் இந்த டேட்டை சூஸ் பண்ணி இவங்களுடைய கலாச்சாரத்தையும் இவங்களுடைய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் மாற்றங்களையும் உருவாகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக கசுபியன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 19. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னா காந்த் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் இருக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, ஒரு நாடக எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய உரிமைக்காக பயங்கரமாக போராடின ஒரு பர்சனு. இவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குச்சோ இல்லையோ இவங்களுக்கு எதிர்ப்பு தான் உருவாச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரன்றது வேறுபட்ட ஒன்றா இருந்தது, இவங்க சொன்ன கருத்துக்கள்ன்றது வேறுபட்டதாக இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை இழந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடகத்தினுடைய அந்த எழுத்தாற்றல் அப்படின்றது அவங்கள வருது. அப்போ தான் அவங்க வந்து நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 குழந்தைங்க, ஒரு விதவையாக 7 குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சர்வே பண்ணுறதுன்றதே ஒரு 7 குழந்தைங்களை வளர்த்து அவங்கள படிக்க வச்சு பேராளாக்குறதுலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு மிகப்பெரிய எழுத்தறிவு அந்த ஆற்றல் இந்த அவங்களுடைய கஷ்டத்தை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த எழுத்துன்றது அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாடகன்றது வெளியே வர அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது பயங்கர ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ அது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு மட்டும்தான் கிளப்பிக்கிட்டே இருந்தது அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவங்க சொன்ன கருத்துக்களும் எல்லாமே வந்து மக்களுக்கு முரண்பட்டதாகவே இருந்தது, கலாச்சாரத்துக்கு வேறுபட்ட ஒன்றாவே இருந்தது. பட் ஆனால் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இப்போ ஒரு காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கோ இல்லாட்டி ஒரு உரிமையை பற்றி பேசணும் அப்படின்னா இவங்களுடைய அந்த எழுத்துக்கள் தான் முன்மாதிரியாக வச்சு பேசுகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பர்த்டே அன்றைக்கி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து பறக்க விட்டுறது, இவங்களுக்காக ஒரு பெண்மணிக்காக அந்த கொடியை பறக்க விட்டுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாற்றில் இதான் முதன்முறையாகவும் இதுதான் கடைசி தடவையாக இருக்குதான். இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கும் இந்த மாதிரி பண்ணதும் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரியலையா. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய பர்சனாக ஒரு மிகப்பெரிய அரசியலையோ ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி பேசக்கூடிய இடங்கள்லையும் இந்த பெண்மணி மாறி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யாருமே அவங்களை ஏற்றுக்கல. அப்படிப்பட்டவங்கள சிறப்பிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 19. நெக்ஸ்ட் டே கிளைண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு லித்வேனியாவும் ரஷ்யாவும் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 2010 உருவாயிருக்குது. இது ஒரு தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெரிய கம்பெனியாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? கஸ்டமர்ஸ் தான்ப்பா. அந்த கஸ்டமர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு தனியாக ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு தனியாக சில கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது, அவங்களை கௌரவிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பண்ணி கஸ்டமர்ஸை மெயினாக வந்து கொண்டாடுறாங்க. பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது வந்து நிறைய நிறுவனங்கள் ஆதரவு தெரிவித்தாங்களா இல்லாட்டி இந்த நிறுவனம் பண்ணுறாங்களே இவங்க பண்ணுறதை நம்ம பண்ணாமல் விட்டுவிட்டோம் நமக்கு கஸ்டமர்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா என்ன எதுவும் தெரியல. ஏதோ ஒன்றுங்க. பட் நல்ல விஷயம் தான் கஸ்டமர்ஸை கொண்டாடுறது. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா லித்வேனியாலையும் ரஷ்யாலையும் கஸ்டமர்ஸ் டே அதாவது கிளைண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 19. ஆதி காலத்தில் மனுஷங்க பசியை நோக்கி ஓடணும், ஓரளவு கிடைச்சதும் அதில் சலிச்சு போயிட்டு அதிகாரத்துக்காக ஓட ஆரம்பித்தோம். குறிப்பிட்ட இடத்துல அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி உலக நாடுகளோட போரிட்டு அந்த அதிகாரத்தை நிலைநாட்ட ட்ரை பண்ணாங்க. அதுலேயும் கொஞ்சம் சலிச்சு போய் உலகத்தினுடைய விளம்பரத்துக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் ஓட ஆரம்பித்த இந்த உலகம் அடுத்தது எதை நோக்கி ஓட போதோ தெரியல. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.